Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A motor car covers 1/3 part of the total distance with speed v1, 1/3 வந்து v2 and 1/3 வந்து இந்த ஸ்பீடில். ஸோ மொத்தம் 3 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. v1, v2, v3ன்னு சொல்லிட்டு 3 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த காரோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நல்லா பாரு, நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் தான். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நல்லா பாரு, 1/3 டிஸ்டன்ஸ் 1/3 டிஸ்டன்ஸ் 1/3 டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா நீ எல்லா டைம் அப்ளை பண்ண முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோ. ஃபார்முலா என்ன? v1 v2 v3 ஆக்சுவலாக 3v1 v2 vt பை v1 v2 ப்ளஸ் v2 v3 ப்ளஸ் v1 v3. இதுதான் அந்த ஃபார்முலா. இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அந்த டெரிவேஷன் பார்ட்லேருந்தே நான் உனக்கு டிரைவ் பண்ணி கொண்டு வரேன். என்ன பண்ண, ஈக்குவல் டிஸ்டன்ஸா? ஆமாம் சார். எத்தனை ஈக்குவல் டிஸ்டன்ஸ்? 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸை டீன்னு வச்சுக்கோ, அடுத்து வர டிஸ்டன்ஸை டீன்னு வச்சுக்கோ, அடுத்து வர டிஸ்டன்ஸையும் டீன்னு வச்சுக்கோ. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 3d சார். ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ ஆகும்? d டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 10. அடுத்த டைம் என்ன? d டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 20. அடுத்து என்ன? d டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 60. ஓகே, ரெண்டு வெலாசிட்டி இருக்குன்னா அதில் நான் அந்த ஃபார்முலா 2v1 v2 பை v1 ப்ளஸ் v2ங்கிற ஃபார்முலா சஜஸ்ட் பண்ணுவேன். 3 இருந்தால் இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இதை ஆட் பண்ணிக்கோ. 3d பை எல்சிஎம் என்ன? 60 ஆகுமா? அப்போ இங்கே 60 ஆகணும். இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், டிவைட் பை 60. அப்போது 3 இன்ட்டு d இன்ட்டு 60 டிவைடு பை இந்த வேல்யூ 10 இன்ட்டு d. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன வருது? 18. உங்களுக்கு வேணா இந்த ஃபார்முலில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண. இப்போ இது எப்படி வந்துச்சுன்னே புரியலன்னா நல்லா பாரு. நீங்கள் சம் d டிஸ்டன்ஸை 10 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க. இதுக்கு ஆகிற டைம் t1. நீங்கள் சம் d டிஸ்டன்ஸை 20 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி இதுக்கு ஆகிற டைம் t2. நீங்கள் சம் d டிஸ்டன்ஸை 60 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி இதுக்கு ஆகிற டைம் t3. ஓகேவா? அப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன? அதுக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 1/3 தானே சார், அப்போ d/3 போடுங்க. கொஷின் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஓகேவா? டீனே வச்சுக்கோ. சரியா? சம் டிஸ்டன்ஸ் தானே சார், டிங்கிறது சம் டிஸ்டன்ஸ். நீ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை டீன்னு எடுத்து இது 1/3ன்னு எடுத்துருக்க பதிலாக நீ இதை டின்னு வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸி. ஏன்னா இந்த d/3 அப்படிங்கிற ஒரு தொல்லை உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் d ப்ளஸ் d பை d/10 ப்ளஸ் d/20 ப்ளஸ் d/60. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சரை கொண்டு வந்துரு, கொஷினை சால்வ் பண்ணி முடிச்சு போய்கிட்டே இரு. இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. 3v1 v2 v3 டிவைட் பை v1 v2 ப்ளஸ் v2 v3 ப்ளஸ் v1 v3. இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தா ஆன்சர் 18 தான் வருதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சு, நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.